ரெண்டாவது கேட்கிறவர்கள். வேத வசனத்தை நல்லா கேட்கணும். உங்க வீட்டில் யாராவது ஒரு ஆள் பைபிள் வாசிக்கிறாங்கன்னா மற்றவங்க கவனமா கேட்கணும். வாலிபர் கூட்டத்தில் ஒரு ஆள் பைபிள் வாசிக்கணும், எடுத்து வச்சு இப்படி கையை என்ன செய்யணும், இப்படி வைக்கணும். பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த விரல்லாம் ஆண்டவர் எதுக்கு தந்திருக்கிறாருன்னா என்ன செய்யற, இப்படி கரெக்டாக அப்படி லைன் பண்ணணும், லைனாக அப்படி வாசிக்கணும். நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்வீங்க. அந்த மாதிரி குணம் உள்ள பிள்ளைங்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்வீங்க, உயர்வீங்க. உங்கள்கிட்ட அந்த செவித்திறன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி என்ன சொல்கிறோமோ அதை கவனமாக கேட்கணும். பிரைஸ் கார்டு. அப்போ இது கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவது ஒரு பாக்கியவான் யாருன்னா, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமாம், வேத வசனம் இப்போ கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிறச்சில் எப்படி நம்ம முடிகிறது, இந்த 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. ஏதோ இந்த கிரிக்கெட் இப்போ நடந்துட்டு இருக்கு, அப்படிதான்டா. யாராவது பார்ப்பீங்களா? அப்போ பாருங்க, இதே போல யாரெல்லாம் அவுட் ஆயிட்டா, கேட்டவங்க என்ன செய்யிட்டாங்க, வாசித்தவங்களும் கேட்டவங்களும் அவுட்டா. யார் மட்டும் நிலை நிறுத்தாங்க கடைசி அதிகாரத்தில், இவைகளே எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது. அப்போ கவனிங்க பாருங்க, வேத வசனத்தை சொல்லுகிற வார்த்தைகளை கை கொள்கிறவங்க தான் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. வேத வசனத்தில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் தான் இந்த காலை வேளை கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏன்னா ஆமீன், பாருங்கள், நாம் அவரை ஆராதிக்கணும். கடந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் 2 காரியத்தை சொன்னேன். 2 காரியத்துக்காக நம்ம சர்ச்சைக்கு ஓடோடி வரணும். ஒன்று, அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தார். தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வர நமக்காக சிந்தி சிலுவையில் இயேசு என்னது கொடுத்தார், ஜீவன் கொடுத்தார். 2வது, நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறார். ஆமீன். 2 காரியத்துக்காக தான் ஓடோடி சர்ச்சைக்கு வரணும். ஒன்று, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார், அந்த அன்பு நிமித்தம் ஓடி வருகிறேன். 2வதாக என்ன எப்படி வச்சிருக்கிறாரு, ஜீவனோடு வச்சிருக்கிறார். அதனால நான் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்துக்கு வருவேன். அல்லேலூயா. ஆமென். 4, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறார். பிரைஸ் காட். ஆசியா என்று சொன்னால் இவர் அந்த நாட்களில் இருந்த 7 சபையை 2வது அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த காலத்தில் இருக்கிற துர்க்கி நாடு இருக்குல்ல, அந்த பகுதிகளில் இப்பவும் இந்த யோவானில் எழுதியிருந்த அந்த சபை ஆங்காங்கே சில இடிபாடுகளோடு இன்றைக்கும் ஆங்காங்கே இருக்கிறது. அந்த பகுதிகளெல்லாம் பாருங்கள், சபைகள் இந்த நாட்களில் வளர்ந்திருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரை சொல்லும் பொழுது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற 7 ஆவிகளாகும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இருந்தவர். ஆமீன். பாருங்கள், அவர் ஆல்ரெடி நித்தியவாசி. தேவனை குறித்து ஒரு நாமம் சொல்லும் பொழுது அவர் யாரு, நித்தியவாசி. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கீழே அடுத்ததாக ஆமீன், பாருங்கள், 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசுவினுடைய பாடு மரணங்களை கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். போன வாரம் முழுவதும் சிலுவை குறித்த வார்த்தைகளை அதிகமாய் கேட்டோம். இயேசு நமக்காக பலியானார். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம மீது அன்பு கூர்ந்து. இயேசு எதுக்காக குருசிஃபைடு, ஆண்டவர் வந்து சிலுவையில் எதற்காக மரித்தார்னா, நம் மீது என்னது, அன்பு கூர்ந்து நமக்காக பலியானார். நம் பாவியா இருக்கும் பொழுதே இயேசு நமக்காக பலியானதினாலே அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு இன்னது என்று என்ன செய்திருக்கிறது, விளங்கி இருக்கிறது. பிரைஸ் காட். நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக பலியானார். இயேசுவை போல நம்மளை யாரும் நேசிக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு கையை குடித்து சொல்லுங்க அப்போ, இயேசுவை போல நம்ம யாரும் நேசிக்க மாட்டாங்க. நீங்களும் நேசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களா? இயேசுவை போல நம்ம யாரும் நேசிக்க மாட்டாங்க. அவர் ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தா. ஆமென். ஒரு பக்தன் பாட்டு பாடும்போது, இந்த அன்பு கீடாக எண்ணத்தை செலுத்துவேன். அவர் வந்து ஜீவனை தந்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவனை தந்து அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, மேகங்களுடனே வருகிறேன். சிலுவையிலே இயேசு ஆமென் பாருங்கள் உயர்த்தப்பட்டார். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஏன் அப்படின்னு சொல்லியாருச்சுன்னா, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும்
ஆமென், அல்லேலூயா. 40 நாளளவும் அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். முதல்ல ஆமீன் பாருங்கள், மகதலேனா மரியாளுக்கு, பின்பு பேதுருவுக்கு, ஆமீன் இன்னும் 11 பேருக்கு, அடுத்தது ஆமீன் பாருங்கள் 500 பேருக்கு இப்படியாக தரிசனமாகி தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இயேசு. பிரைஸ் காட். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் சொல்லும் பொழுது பரமேறி போகும் பொழுது மேகங்களோடு கூட போனார். அதனால தான் வேத வசனம் இதோ மேகங்களுடனே வருகிறார். கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த நிகழ்வு என்ன? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென், சொல்லுங்க. கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த நிகழ்வு என்னது? இயேசு எப்படி வேத வாக்கியங்கள் படி அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு அவர் ஆமீன் பாருங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்தாரோ, அதே போல வேத வாக்கியங்களின்படி இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். கிறிஸ்தவம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் கும்பிட்டுட்டு போறதல்ல. ஆமீன், பரலோகத்திற்கு கூட்டி சேர்ப்பதற்காக இயேசு வந்தார். ஆமீன். இன்னைக்கு அவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையாய் வாழ்கிறார்களோ, அவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமீன். ஏன் ஆராதனை, ஏன் ஆமீன் விசேஷித்த கூட்டங்கள், ஏன் கன்வென்ஷன் கூட்டங்கள், எப்படியாவது சிலர் கூட என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. சிலரை கூட நம்ம ஆயத்தப்படுத்தணும். பிரைஸ் காட். வேதத்தில் வாசிக்கிறோம், இதோ மேகங்களுடன் வருகிறேன் ஆமீன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கும் ஆமீன் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். அப்படி அர்த்தம். கிரீக்கில் ஃபர்ஸ்ட் எழுத்து தான் அல்ஃபா. ஆமீன், கிரீக்கில் உள்ள அந்த லாஸ்ட் எழுத்து, நம்ம இப்போ தமிழ் உயிரெழுத்து இருக்குல்ல, ஆ ஆ இ இருக்குல்ல, இதே போல ஃபர்ஸ்ட் எழுத்து தான் அல்ஃபா. ஆமீன், லாஸ்ட் எழுத்து தான் ஒமேகா. இப்போ கர்த்தர் சொல்றார், நான் ஆதியும் அந்தவமாய் இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவரமாய் இருக்கிறேன். தேவன் தான் ஒரு விசுவாச பிள்ளைகளுடைய ஆரம்பமும் இயேசுவா இருக்கணும், முடிவும் யாரா இருக்கணும்? இயேசுவார். வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆரம்பமும் இயேசு, என் வாழ்க்கையில முடிவும் இயேசு. அப்ப இடப்பட்ட நாள் இயேசு. ஆமென், அல்லேலூயா. கவனிங்கள், அங்கே மீண்டும் நாம் 12வது வசனத்துக்கு பின்பு வந்துடும். ஆமென் பாருங்கள். இப்பொழுது யோவான் அப்படி அவர் பத்மு தீவிலிருந்து அப்படி ஆவியில் ஆகும் பொழுது அவரோடு பேசின அந்த வார்த்தையை கேட்கும்படியாக திரும்பினார். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஆமென். இயேசுவை யோவான் கண்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இயேசு பரமேறி சென்ற பிறகு ஆமென் பாருங்கள், அவர் ஆவிக்குள்ளாகும் பொழுது அவர் பாருங்கள் இயேசுவை அவர் காண்கிறார். பிரைஸ் காட். பார்த்த வேளையிலே அங்கே ஒரு வார்த்தை பாருங்கள், அந்த அவருடைய தோற்றத்தை சொல்லுகிறார். அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரம் ஏந்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இது எது என்று சொன்னால், இந்த காலத்திலே ஆமென் பாருங்கள், சபையை தேவன் தம்முடைய கையிலே ஏந்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 7 குத்து விளக்கு 7 சபையை குறிக்கிறது. அந்த வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தை ஆண்டவர் 20வது வசனத்தில் சொல்லுகிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் நீ எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள். நீ கண்ட 7 குத்து விளக்கும் 7 சபைகள். அப்போ 7 குத்து விளக்கு ஆமீன். அந்த அங்க ஒரு 7 சபைக்கு பெயர் சொல்லப்படுகிறது அல்லவா? ஆமீன் பாருங்கள், அந்த 7 சபைகள் நடுவிலே கர்த்தர் உலாவுகிறவர். 7 நட்சத்திரம் என்று சொன்னால் அவர் தம்முடைய தூதர்கள் என்று சொன்னால் அந்த சபைக்கான தூதனுக்கு நீ எழுது. ஆமீன். தம்முடைய ஊழியக்காரர்களை தேவன் தம்முடைய கையிலே அவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சபை நடுவிலே உலாவுகிறவர். அந்த வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 7 குத்து விளக்கின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் இந்த ஆராதனையிலும் நம் நடுவிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Amen. Amen. இந்த வசனம் தெரிந்தவங்க தான் சண்டே சர்ச்சுக்கு வந்தா கண்ணை மூடி அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறது. அவங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்க. சில தம்பி தங்கச்சியை கவனிக்கிறீங்களா? சிலவங்களுக்கு ஏன் சர்ச்சில் கண்ணை மூடணும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குதா? ஏன் கண்ணை மூடி ஆராதிக்கணும்? ஏன்னா தேவன் சபை நடுவிலே உலாவுகிறவர்.
அல்லேலூயா. கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. தேவன் 7 குத்து விளக்கின் நடுவிலே உலாவுகிற. ஏன் சிலவங்க சர்ச்சில் தூங்காம இருக்கிறாங்க? கர்த்தர் உலாவுவாரு. அப்போ நம்ம தூங்கிட்டு இருந்தா என்னது கிடைக்காது? நன்மை கிடைக்காது, கிருபை கிடைக்காது. அந்த நன்மை ஒன்று நன்மைன்னு இன்னொரு சிந்தையை பெறக்கூடாது. ஆமா, நன்மைங்கிற ஆசீர்வாதம், மறைபொருள், அது உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. நன்மையும் கிருபையும் வேணுமா? ஆமீன். பாருங்கள், கர்த்தர் 7 குத்து விளக்கின் நடுவில் என்ன செய்கிறவர்? உலாவுகிறவர். உங்க லைன்ல வருவார். கர்த்தர் உங்க லைன்ல என்ன செய்வாரு? வருவார். எல்லா லைன்லயும் வருவார். என்ன செய்யிட்டு இருக்கிறீங்கன்னு பார்ப்பார். அங்க என்ன கேம் விளையாடினாலும் அதையும் பார்த்துட்டு போவார். அதனால கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறவர். சொல்லுங்க, கர்த்தர் நம் நடுவில் என்ன செய்கிறவர்? உலாவுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அந்த மகிமையான அனுபவத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்போ வாஞ்சை உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் தொடுவார். பிரைஸ் காட். ஒவ்வொருவரையும் சிலவங்க பேசிட்டே இருப்பாங்க. அப்படி நான் சொல்கிற பேசிட்டே இருக்கிறது சர்ச்சை கிளம்பும் பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசணுமே. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் இப்படி திங்கிங்லேயே வந்தா, நான் போவேன், அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், எனக்குள்ள வல்லமை புறப்படும், நான் சுகமாவேன், வீட்டுக்கு வருவேன். அல்லேலூயா, ஆமீன். அதே போல வந்தால் இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ ஆராதனைக்கு புறப்படும் பொழுது, நீங்க வரும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட பேசணுமே. இன்னைக்கு எனக்குள்ளே உங்க சுகமளிக்கிற வல்லமை பாயணுமே. என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கணுமே. பிரைஸ்தலோடு என்று சோத்திரம் பண்ணிட்டே வருவீங்கன்னா, 2 சகோதரிகள், கல் பெருசு, நம்ம 2 புரட்டிட மாட்டோம், கல் நமக்காக புரட்டுகிறவன் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோடு வந்தாங்க. என் தேவன் அவங்களுடைய அங்கலாய்ப்பை பார்த்தார். தூதனை அனுப்பி அவர்களுக்காக கல் புரட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன ஒரு ஹார்ட் பீட், என்ன ஒரு எண்ணத்தோடு நீங்க வருகிறீங்களோ, கர்த்தர் உங்கள்கிட்ட இடைபடுவார். கர்த்தாவே, இன்னைக்கு எனக்கு புதிய கிருபை வேணும். கர்த்தாவே, என் சோர்வுகள் மாறணும். கர்த்தாவே, என் பலகீனம் மாறணும். என்னை புது பலனை தந்து அனுப்புங்க. ஆமாம், என்னை உற்சாகப்படுத்துங்க. ஆமாம், என்ன விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து வருகிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு அந்த விஷயத்திலே அசைவாடி உங்களை பலப்படுத்தி அனுப்புவார். ஆமென். அவரிடத்துல வருகிற யாரையும் ஆண்டவர் வெறுமையா அனுப்ப மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ வர்ற நம்முடைய மனநிலை, ஆண்டவரை எனக்கு புது பலன் தரணும், எனக்கு உங்க அபிஷேகம் எனக்கு வேணும், ஆமா, நான் இன்னும் ஆண்டவரை அன்பு கூறணும், உமக்காய் பிரகாசிக்க இன்னைக்கு எனக்கு மேல ஒரு அபிஷேக தைலத்தை வைங்க, என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறீங்களோ ஆண்டவர் தந்து அனுப்புவார். பலமுறை இப்படிப்பட்ட சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சகோதரி பாருங்க, இப்படி சொன்னாங்க, சில கொஸ்டினோடு வந்தேன், ஆராதனை வேளை ஆண்டவர் என்னோடு பேசினாரு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு அவங்க போனாங்க. நான் சொல்ற விஷயம், ஆமேன், பாருங்கள், என்ன ஒரு வாஞ்சியோடு நீங்க வருகிறீங்களோ கர்த்தர் உங்களிடத்திலே பேசுவார். ஆமேன். வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனால பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும். சிலவங்களுக்கெல்லாம் இந்த வசனம் எல்லாம் கேட்கறது பிடிக்காது. யாராவது எங்கேயாவது அந்த ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்னா அதில் நீங்க ஏமாந்துடக்கூடாது. இந்த தீர்க்க தரிசனம் சொல்ற ஆட்கள் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, ஒருக்கா இப்படிதான் ஒரு ஆள் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு அங்கே ஆள் குறைஞ்சிட்டு என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவர் சும்மா 10 நாள்ல நடக்கும் 10 நாள்ல நடக்கும்னு சொன்னாரு. 10 நாள் ஆயிட்டு எனக்கு ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கல. அதனால இப்ப என்ன செய்யல, போகல அப்படின்னாங்க. நான் சொல்ற விஷயம், ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனம் ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. சொல்லுங்க, வசனம் என்ன செய்யாது. கர்த்தர் சொன்னாரு, வானமும் பூமியும் என்ன செய்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவதில்லை. ஒரு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, வசனம் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அப்போ பைபிள் வேற எதெல்லாம் ஒளிந்து போவோம், தனிந்து போவோம்னு சொல்லுது? வானமும் பூமும், 2வது என்னது, பூமியும், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், அற்புதங்கள், அடையாளங்கள், இதெல்லாம் என்ன செய்து போவோம், ஒளிந்து போவோம், அதெல்லாம் தனிந்து போகும். கொரிந்தியர்ல அழகா எடுத்து எழுதுகிறார். ஆமீன். பாருங்கள், ஆனால் அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது. அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமீன். பாருங்க, இந்த யோவானுக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நான் முடிக்கிறேன், இந்த அதிகாரம் முழுதும் முடிச்சிடலாம் நினைத்தேன். ஆனா பாருங்க, யோவான் அவருக்கு நிருபத்திலையும் சரி, இவருக்கு பேரே என்னது சொல்லுங்க, வாயை திறந்து, அன்பின் சீசன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என்னது, இந்த அன்பின் சீசன் போல். ஒரு பாட்டுல ஒரு வரி உண்டு பாருங்க, அன்பின் சீசன் போல். ஆமேன். யார போல, அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா, எதுவரை, சிலுவை வரை. அல்லேலூயா.
நமக்கு இன்னைக்கு அந்த பாட்டு எழுது, அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா எதுவரை, பரலோகம் போகும் வரை. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கும் வரை இந்த அன்பின் சீசனை போல இயேசுவை பின்பற்றணும். அடுத்ததுதான் கொஞ்சம் கஷ்டமான காரியம். அல்லேலூயா. என்னது கஷ்டமான காரியம்? யோவான் நிருபத்துல ஃபுல்லா எதை பற்றி எழுதுறாரு? 3 நிருபத்திலையும் ஒருவரில் ஒருவர். வாசிக்கிறீங்களா? நிருபத்துல ஒருவரில் ஒருவர். சத்தமா சொல்லுங்களேன். இந்த முதல் அன்பை ஆமென் பாருங்கள், இயேசுவுக்கும் நமக்கும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம வீட்டில் உள்ள நபர்களை எல்லாம் கொஞ்சம் நேசிக்கணும். தங்கச்சி, அக்கா, சில ஆட்கள்லாம் அந்த வேற யாருக்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, தங்கச்சியும் கொடுக்க மாட்டாங்க. அக்கா நிமிந்து பாருங்க, அந்த அக்கா மாதிரிலாம் தங்கச்சி மாதிரிலாம் மோத்தெல்லாம் இங்கே காணிங்க. எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அன்பா இருக்கணும். சொல்லுங்க. வம்பா இருக்க இங்க கவனிங்க. அண்ணன் தம்பிங்கெல்லாம் எப்படிடா இருக்கணும்? அன்பா இருக்கணும். கல்யாணம் வரையாத அப்படி இருக்கு, அப்படிதானே? வேண்டாம், சிலவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சு அப்படிதானே, வயரும் வாயும் வேற தானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது வரையாவது அப்படி இருங்க. எப்படியும் பாருங்கள், அதுக்கு பிறகு உங்களுக்கு வருகிற துணைகள், சில துணைகள் வந்து டோட்டல் எல்லாம் துண்டித்துருவாங்க. இப்போ நீங்களும் நானும் பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சில ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்திட்டும் என்ன செய்வாங்க? அன்பா இருப்பாங்க. இன்னும் பிள்ளைங்க பேரப்பிள்ளை, அப்புறம் வேற யாரும் வேண்டாம், நானும் என்னுடைய வீடும். அது கர்த்தரை சேவிக்கிறதுக்கு. மற்றபடி எல்லாத்திட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் அன்பா இருக்கணும். சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம். ஒரு 2 பேருக்கு கையை பிடி சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அன்பா இருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். என்ன சொன்னீங்க? சத்தமா சொன்னீங்களா? எப்படி இருக்கணுமா? இந்த அன்பின் சீசன் போல். அது ஈஸியா இருந்தது. சிலுவை அண்டைக்கு இயேசுவை வேண்டாம் நேசித்திரலாம். எப்படியா இந்த ஆட்களை நேசிக்கிறது? அல்லேலூயா. எப்படியா நேசிக்கிறது? எனக்கும் கேள்வியா தான் இருக்கு, உங்களுக்கும் கேள்வியா இருக்கா? இயேசுவை போல நம்ம மாறிட்டோம்னா நம்ம கேள்வி எல்லாம் மாறிடும். ஆமென். இயேசு நம் பாவியா இருக்கும் பொழுதே நமக்காக இயேசு என்னதானார்? பலியானார். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய யோவான் ஆமென் பாருங்கள், அவன் பத்மு தீவில் இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளானான். பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாள் என்கிறது இந்த வாரத்தின் முதல் நாள், இந்த ஞாயிறு உயிர்த்தெழுந்த அந்த நாள் அவன் ஆவிக்குள்ளானான். நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். கரங்களை வீழ்த்தி ஒருக்க அவர் அல்லையே சொல்லுங்களேன். எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும்? ஆவியிலே. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இயேசு பார்த்தது மட்டும், அவரை கண்ட பொழுது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தான். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். சொல்லுங்க, என்னது? எப்படி இருக்கிறேன்? அடுத்து, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். சொல்லுங்களேன், எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஆமென். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஜீவாதிபதியை நாம் தொழுது கொள்கிறோம். இன்றைக்கும் பத்மு தீவு என்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற அன்பு சகோதரனே, பத்மு தீவை போல ஒரு அனுபவத்தில் இருக்கிற சகோதரியே, வேத வசனத்தை அனுதினம் வாசிங்க, ஆவிக்குள்ளாகுங்க. ஆமென். கர்த்தருடைய நாள்ல ஒரு நாள் சோர்வுக்கு இடம் கொடுக்காதுங்க. வாரத்தின் முதல் நாள் அந்த உயிர் தெழுந்த நாள்ல நீங்க பத்மு தீவுல இருந்தாலும், எல்லாரும் நிமிர்ந்து கவனிங்க, இந்த வார்த்தை மட்டும் உங்க உள்ள வந்துட்டு நான் முடிச்சிடறேன். நீங்க பத்மு தீவு அனுபவத்துல இருந்தாலும் வேத வசனத்தை அனுதினம் வாசிங்க. நீங்க பத்மு தீவு அனுபவத்துல இருந்தாலும் ஆமென், அவன் கர்த்தருடைய நாளிலே எப்படி மாறினான்? ஆவிக்குள்ளானான். நீங்க வாரத்தின் முதல், இன்னைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். ஆமென். சோத்திரம். ஆண்டவரை ஆராதிங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பிரசன்னமாவார். இந்த யோவானுக்கு எப்படி பத்மு தீவிலை வைத்து அவனுக்கு பாருங்க அந்த சிறை வாசகம். இப்ப லாஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கலாம், என்னைக்கும் அவன் அவனுடைய வாழ்க்கையை பத்மு தீவிலையா கழித்தான்? இல்லை. ஆமென். பாருங்கள், ஆட்சி மாறினது. அந்த ராஜா புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது இயேசுவின் சீசன் யோவான் இப்படி அவர் இந்த பனிஷ்மெண்ட்ல இருக்கிறானா, இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னவுடன் அவரை ரிலீஃப் பண்றார். அவர் பாருங்கள், மீண்டும் அவர் அதிலிருந்து ரிலீஃப் ஆகி வந்த பிறகுதான் 3 நிருபங்களை எழுதினார். கடைசியா இயேசுவின் 12 சீஷர்கள்ல கடைசியா மரித்து நல்ல முதிர் வயதாகி நல்ல ஒரு அவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இப்படியாக சொல்லுகிறது,
அவர் எழும்ப முடியாதபடிக்கு நல்ல முதிர் வயதில் அந்த ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அதே போல மரித்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, ஒரு பத்மு தீவை போல உள்ள நெருக்கத்தில் இருந்துட்டு நீ இயேசுவின் மார்பிலை சாய்ந்து அவருக்கு பிரியமாக நீ வாழ்வாயானால் உனக்கு தீர்க்காயுசை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன வேணா. இவனுக்கு காரியத்தை அறியறதுக்கு பேதுரு ஆசைப்பட்டார். இவன் இயேசுவுக்கு அன்பா இருக்கிறானே, எப்பவுமே இயேசுவுக்கு. சிலவங்க ஆளுக்கெல்லாம் ஃபுல்லா அடுத்த ஆளுக்கு கதையை அறியறதுக்கு ஒரே ஆசை. இது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து வந்த நோய்? பேதுருவிட்ட. நீங்க அப்படியான்னு லேசா கையை பிடிச்சி கேளுங்க, அடிச்சு விடாமலா, பயப்படாதங்க, அவர் தான் சொல்லுங்க, நம்மளை காட்டி கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கேட்டீங்களா கையை பிடிச்சி? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், இயேசு சொன்ன பதில் தான் உங்களுக்கு. எப்போ வா வேலையை பாரு, அவன் காரியம் எப்படினாலும் அதை யார் பார்த்துடுறேன்? அதை கர்த்தர் பார்த்துடும். உங்க டியூட்டி. ஆமென். ஆன் யுவர் மைண்ட், இன் யுவர் பிஸ்னஸ். ஆமென். அப்படிதான் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபுல்லா அடிச்சிட்டான் நுள்ளிட்டான் அப்படின்னு ஃபுல்லா அந்த கம்மியமா ஓன் வேலைகள் எல்லாம் நீ கரெக்டாக செய்துட்டீங்கனாலே பாதி ப்ராப்ளம் என்ன செய்கிறோம்? ரிலீஃப் ஆயிரும், சால்வ் ஆயிரும். நான் சொல்ற விஷயம் அன்பு தெய்வ பிள்ளைகளை, யோவான் ஆண்டவர் சொன்னார், நான் வருமளவும் இவன் உயிரோடு இருந்தால். ஆமென். பாருங்கள், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. அடுத்தவங்களை குறித்து அறிகிறதுக்கு மண்டையை உருட்டுகிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமீன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அது உனக்கு டியூட்டி கிடையாது, நீ என்ன பின்பற்றி வா. ஆமேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே சொல்லுமா, நம்ம யாரை பின்பற்றணும்? ஜீசஸை பின்பற்றணும். ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நம்ம இயேசுவை பின்பற்றுவோம். ஆமீன். அந்த பத்மு தீவிலே தரிசனமானார்லாம். ஆமீன். அந்த சிறையிருப்பு, அந்த கடினமான அந்த இளைப்பாறுதல் இல்லாத இடம் இவருக்கு எப்படி மாறினது? அந்த இளைப்பாறுதல் இல்லாத இடம் இவருக்கு எப்படி மாறினது? இளைப்பாறுதலாய் மாறினது. ஏன்? இவர் எப்படி மாறினார்? ஆவிக்குள்ளாகும் பொழுது இவர் நேரம் எங்க போயிட்டாரு? ஆவிக்குள்ளாய் எங்க போனாரு? தேவனுடைய தரிசனம், பரலோகத்திற்கு போய் அப்படி தூதர்களை பார்க்கிறாரு, ஆராதனையை பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆவிக்குள்ளாகும் பொழுது இந்த கஷ்டமெல்லாம் மறந்து நம்முடைய அந்த நித்திய வாழ்வை குறித்த ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே வரும் பொழுது ஆமென், நம்ம சந்தோஷமாய் கர்த்தரை சேவிப்போம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இவன் ரிலீஃப் ஆகி வந்து மீண்டும் சபைக்குள்ளே வருகிறார். அதுக்கு பிறகுதான் 3 நிருபத்தை எழுதுகிறார். அப்போ அவர் கடைசி அந்த முதிர் வயதில் இருக்கும் பொழுது அவர் அந்த 3வது நிருபங்களை அவர் சொல்லும் பொழுதுதான் சொல்றார், ஒருவர் எப்படி இருங்கள்? அன்பாயிருங்கள். ஒரு ஆளையும் பார்க்கச்சில் எப்படி சொல்லுவார்? அவரை பார்க்க போற விசுவாசிகள் பிதாக்கள் அன்பாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்ப அன்பின் சீசன் கடைசியா அவர் சொன்ன உரைத்த வார்த்தை எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்? அன்பை குறித்து. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் சொல்லுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, நல்ல கையை தட்டி ஆராதனை, கையை தூக்கி தட்டுங்கம்மா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 நல்ல கையை தட்டி ஆராதனை ஆராதனை
சுகம் தந்தீரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, கை எப்படி தட்டி, சுகம் தந்தீரே. வெரி குட். சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சந்தல பௌதலகா. நல்ல கரங்களை தட்டி அப்படி பரிசுத்த ஆவியில நிறைந்து, ஆமென், ஹalleluya. என்ன ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே வந்தீங்களோ அன்பு தேவ பிள்ளையே, ஆமென், ஹalleluya. இந்த காலை வேளையிலே 7 குத்து விளக்கின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் சபை நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனை உன்னை பலப்படுத்தி அனுப்புகிறார். ஆமென், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பு சகோதரியே, உன்னை பலத்தால் இடைகட்டி அனுப்புகிறார். ஹalleluya. தம்பி தங்கச்சி எல்லாம் யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த துன்பம் இன்பமாய் மாறும். ஆமென். அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஷதல பௌதலக. ஆமென். ஹalleluya, hallelujah. Praise the Lord, praise the Lord. Amen, amen. Hallelujah, hallelujah.